கல்கத்தாவில் சீப் அண்ட் பெஸ்ட்டு அதேமாரி சூப்பரான ஃபுட்டு. அது பேர் என்னென்னா தைபரா. தைபரானா தயிர் வடைன்னு அர்த்தம். வாங்க எப்படி போடுறாங்க பார்ப்போம். ஒரு கப் எடுத்துக்கிட்டாரு. அதில் தயிரில் ஊற வச்சுருந்த வடையை எடுத்து போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அது வடிகட்டிட்டாரா, அப்படியே வடிகட்டி லேசாக கொத்தி விட்டு அதுக்கு மேலே பிளாக் சால்ட்டு, அப்புறம் காரத்துக்கு அவர் வச்சுருந்த தயிரில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சட்னியை மிக்ஸ் பண்ணிட்டாரு. சரி, அவ்வளோதான் காரம்னு பார்த்தா அதுக்கு மேலே பச்சை மிளகா கிள்ளி போட்டுட்ருக்காரு. ஐயோ. அப்புறம் அந்த கார சட்னி எடுத்து மேலே எடுத்து போட்டுக்கிட்டாரு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம். கல்கத்தாவில் மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுக்கும் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இங்கே அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு கிரேவி ஊற்றிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் ஆனியனை பொடிசாக கட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை மேலே தூவிக்கிட்டாரு. மேலே தூவிட்டு அதுக்கு மேலே ஓம் பொடி அப்படின்னு ஒரு மிக்சர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து மேலே தூவிக்கிறாரு. இது டொமேட்டோ சாஸ் தான், ஆனால் இவங்களே அதை ரெடி பண்ணிக்கிறது. கடையில் வாங்குறது இல்லை, இவங்களே ரெடி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தயிர், அப்போ நறுக்கி வச்சுருந்த மேலே கொத்தமல்லி பொடிசாக அப்படி தூவிக்கினாரு. அப்புறம் எலுமிச்சத்தை எடுத்து கொஞ்சம் புழிஞ்சு வச்சுக்கினாரு. அப்புறம் என்னன்னே தெரியல, சரி ஒன்று போட்டார், சரி ஓகே. அப்புறம் பிளாக் சால்ட் கொஞ்சம், அப்புறம் என்ன ஸ்பூனை குத்தி சாப்பிட கொடுத்துட்டாரு. பார்க்குறதுக்கு இதோட சாப்பிட்றதுக்கு நல்ல கதையாக தான் இருக்குது. ஆனால் பாத்ரூம் போகும்போது தான் தெரியும் இதோட நிஜ கதை என்னன்னு. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அடுத்த 2 நாளுக்கு என்னோடய வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்களே என்றைக்கா கல்கத்தா போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ஆனால் வயிற்றை தயார் பண்ணுங்கள்.